பிரபலமா இருக்கிறவங்க கூட அதாவது கோவிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் சோசியல் மீடியாலாம் கூட வரும். அவங்க கோயிலுக்குலாம் பல கோயிலுக்கு போறது சோசியல் மீடியால வர்றதெல்லாம். அதெல்லாம் கூட சோசியல் மீடியால வரும். அவங்க அந்த கோயிலுக்கு போய் திருநீர் வாங்கி பெருசு பெருசா பூசிக்கிறாங்க, தரிசனம் பண்றாங்க. ஆனா அதே நபர்கள் பொதுவெளியில சினிமாவிலயோ, ஊடகத்திலயோ பேசும்போது விபூதி அடிச்சுட்டான் அப்படிங்கிறத மிக கேவலமான ஏமாற்றி விட்டான் என்கின்ற பொருளோடு சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. இந்த ஹிப்போக்ரஸிய பாருங்க. அதாவது உணர்வு வீட்டில் திருட்டு. அந்த ஹிப்போக்ரஸிக்கான சரியான டிரான்ஸ்லேஷன் வேர்டு உணர்வு வீட்டில் திருட்டு. உணர்வில் நேர்மையின்மை. இவங்க கோவிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, திருநீர் பூசிப்பாங்க. ஆனா ஒரு சினிமாலயோ, இல்ல அரசியல் மேடை ஏறினாலோ, இல்ல பொது தளத்துல பொது மேடை ஏறினாலோ என்ன பண்ணுவாங்க? சனாதன இந்து தர்மத்தினுடைய இந்த மிகப்பெரிய மரபுகளை அவதூறு பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பேசுறது. விபூதி அடிச்சிட்டியா? எனக்கே பட்ட சாத்திட்டியா? இவங்க பார்த்தீங்கன்னா, திருப்பதி பெருமாள போய் தரிசனம் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அவதூறும் பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல். அது தனி. நான் அத பத்தி பேசல. இப்ப நான் அத பத்தி பேசல. கோவிலுக்கும் போமாட்டாங்க. சனாதன இந்து தர்மத்த அவதூறு பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல். அது கம்ப்ளீட்டா தனி. நான் இப்ப ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பல பத்தி தான் பேசுறேன். ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பல் யாருன்னா, இவங்க கோயிலுக்கு போவாங்க. நல்ல வெளிப்படையா கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போற வீடியோ, நியூஸு இதெல்லாம் சோசியல் மீடியால வரும். வெளிப்படையா அவங்க தன்னை பக்தர்கள்னு அறிவிச்சுப்பாங்க. ஆனா, அவங்களுடைய படங்கள்ல, சினிமால, இல்ல அவங்க பொது மேடையில ஏறும்போது, அரசியல் மேடையில ஏறும்போது, அந்த மாரி சூழ்நிலையெல்லாம் தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தோட வாழ்க்கை முறைய கிண்டல் அடிக்கிற மாரி, கேலி பண்ற மாரி, அவதூறு பண்ற மாதிரி, அது மாதிரி கமெண்ட்ஸாவே பண்ணுவாங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷன பிரெயின் வாஷ் பண்றது. விபூதி அடிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாத்துறதுக்கு சமமான ஒரு வார்த்தையா மாத்துறது. திருமண் சார்த்திக் கொள்வதை, நான் பட்டநாமம் போட்டியா, பட்டநாமம் சாத்திட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையா மாத்துறது. சட்டிலா அடுத்த தலைமுறையை பிரெயின் வாஷ் பண்றது. இந்த கொடுமைகளை எல்லாம் செய்வார்கள். ஒரு பக்கம் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு, அதாவது உணர்வு வீட்டிலே திருட்டுன்னு சொல்றேன் பாருங்க. உணர்வுல நேர்மை இல்லாமல் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு, பெருமான் முன்னாடி போய் நின்னு, ஐயா பெருமானே, வேற வழி இல்ல. அந்த சூழ்நிலையில டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாக் பேச வேண்டியதா இருக்கு. இல்ல பொலிட்டிக்கல் மேடை, சமூக மேடை, அந்த சூழ்நிலையில அப்படித்தான் பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ தயவு செஞ்சு அதையெல்லாம் கண்டுக்காம என் படம் வெற்றி அடையணும், இல்லை என் தொழில் வெற்றி அடையணும், நான் மேன்மேலும் சிறக்கணும் எல்லாம் கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீ எப்படி ஹிப்போக்ரஸியோட இருக்கியோ அதே மாதிரி ஹிப்போக்ரஸி தான் லைஃப் உனக்கு காட்டும். பிரபஞ்சம் வாழ்க்கையை உங்களுக்கு கண்ணாடியா தான் காட்டும். நீங்க சொல்றீங்களா, ஓ டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாக் நடிச்சிட்டேன், அது அரசியல் மேடை, அந்த சூழ்நிலை நான் அப்படிதான் பேசி ஆகணும், பேசிட்டேன். இது ஒரு சாதாரண கிண்டல் கேலி தானே, பரவாயில்ல. சமூக மேடை அப்படிதான், ஒரு பட்டிமன்றம், அதனால கிண்டல் பண்ணிட்டேன். நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா பெருமான் என்ன பண்ணுவாரு? கரெக்டுப்பா, நானும் உனக்கு அருளை அனுப்புனேன், ஆனா குறுக்கால நந்தி வந்து தடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்பவும் பட்டை போட்டு இருக்கிறதுனால, நீ பட்டை போடுறத கிண்டல் பண்ணதுனால அவர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு பெருமானும் சும்மா இருப்பார். நான் என்னப்பா பண்றது? நீ எப்படி உன்னுடைய ப்ரெஷர்னால நீ செஞ்சியோ, நானும் அதே மாதிரி எனக்குன்னு ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டத்துக்கு ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டம் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும்லப்பா அப்படின்னு பொறுமையா நிம்மதியா இருந்துப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றது ஒரு ஆழமான பிரச்சனை. இப்போ நான் வந்து பொது வெளியில தாங்கள் கோயிலுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு போகாம இருந்துட்டு, தெளிவா ஹிந்து விரோதிகள் அப்படின்னு தங்களை காட்டிக்கிட்டு இந்து மதத்தை அவதூறு பண்ற, சனாதன இந்து தர்மத்தை அவதூறு செய்கின்ற அந்த விரோதிகள், இந்த ஹேட் ஸ்பீச் பண்ற அந்த அவங்கள பத்தி நான் இப்ப பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்.
நான் இப்ப யாரை பத்தி பேசுறேன்னா ஹிப்போக்ரைட்ஸ், உணர்விலே நேர்மை இல்லாதவர்கள். கோவிலுக்கு போவாங்க, தொகையடியார்களே 63 நாயன்மார்களை வழிபடுவாங்க, தொகையடியார்களோட வழிபடுவாங்க. ஆனா அந்த தொகையடியார்களுடைய அந்த சம்பிரதாயத்துல இப்ப வாழறவங்கள அவதூறு பேசுவாங்க.